அனைவருக்கும் வணக்கம். சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். சுத்தம் சோறு போடட்டும், சுகாதாரம் சாம்பார் ஊத்துட்டோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வீடை சுத்தம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மோப் பண்ணுவோம். இந்த மோப் ஸ்டிக்கை பத்தி பாத்தீங்கன்னாக்கா ஒன்னும் ஒரு டெக்னாலஜி, ஒரு டிசைன், ஒரு விலையில இருக்கு. வேற வேற விலையில நிறைய மோப்லாம் வாங்கி வெறுத்து போய் தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன முடிவு? சரி, நம்மளே களத்துல இறங்கிடலாம் அப்படின்ட்டு களத்துல இறங்கி நானே ஒரு மோப் ஸ்டிக்கும் பிரஷும் ஓனா செஞ்சு பயன்படுத்திட்டு வரேன். இது நடந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுது. அதோட உழைப்பு ரொம்ப அபாரம். அதை தான் இப்ப இந்த வீடியோல செஞ்சு காட்ட போறேன். நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி செய்யுங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தான். இதுக்கான செலவு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. அதை கடைசியில சொல்றேன், ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப எளிமையா கடைகள்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வீட்டிலேயே செய்யலாம். கொஞ்சம் பழைய துணியும் பிவிசி பைப் சில மெட்டீரியல் இருந்தாலே போதும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோ வந்துட்டேன். வெல்கம் டு பின் அண்ட் ரெயின் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இந்த மோப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஹெட் செஞ்சுப்போம். அந்த பிரஷ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் செஞ்சுப்போம். அதுக்கு நான் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஒரு 40 அல்லது 42 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரியும் 1 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி துணியை கிழிச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப அக்யூரேட்டா மெஷர் பண்ணிடலாம், கட் பண்ணிக்கலாம் இருக்க வேணாம். சும்மா கிழிச்சாலே போதும். இந்த மாதிரி 3 பீஸை எடுத்து டேபிளோட ஒரு பக்கத்தில் கிளிப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீஸை இந்த மாதிரி கையால் திரிச்சிக்கிறேன், கயிறு திரிக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸையும் தனித்தனியாக கயிறு திரிக்கிற மாதிரி லைட்டாக திரிச்சிக்கிறேன். ரொம்ப டைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிலாம் பண்ண வேணாம். ஓரளவு மீடியமாக இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி இதை திரிச்சிக்குங்க. இப்போ இந்த 3 ரிப்பனையும் திரிச்சாச்சு. இப்போ இந்த 3 ரிப்பனையும் சேர்த்து ஒன்றா ஒரு தடவை திரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த எண்டை இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு துணியால் அப்படியே கவர் பண்ணி அப்படி பீடா மடிக்கிற மாதிரி அப்படியே மடித்து நூல் சுற்றிக்கிறேன். அதை ஒன்றா சேர்த்து ஒரு தடவை நூல் சுற்றிக்கிறேன். இதோட இன்னொரு எண்டையும் நான் இந்த மாதிரி சாதாரணமாக நூல் சுற்றி எடுத்துக்கிறேன். எப்போதுமே நூல் சுற்றினா க்ளூ போட்டுக்குங்க, நூல் பிரியாமல் இருக்கும். இதை வச்சு தான் மோப்புக்கான ப்ரஷ் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி பீசஸ் நிறையா ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை வரிசையாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு பேப்பர் டேப் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் டேப் போட்ட இடத்துலலாம் நம்ம ஒரு நாடா மாதிரி ஒரு துணியோ இல்லை ஒரு நாடாவையோ வச்சு கையால் தைச்சிக்கலாம். ரொம்ப அப்படி ப்ராப்பராக அதெல்லாம் வந்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தையல். நான் இப்படி தான் கையால் தைச்சி தான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி 2 பிவிசி பைப் எடுத்திருக்கேன். இதோட அளவு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிவிசி பைப்பு, இந்த மெட்டீரியல், மொத்தமாக இந்த ஒர்க்குக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லாத்தோட லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை பார்த்து கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பைப்பை ஒரு எண்டை ஹீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பைப் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி ஒரு கப்ளர் மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறேன். இதை கேஸ் ஸ்டவ்வில் கூட ஹீட் பண்ணலாம். அந்த ஹீட் பண்ணுற டைமிங் மட்டும் வேரி ஆகும், அதை மட்டும் பார்த்துங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரெடியூசர் எடுத்திருக்கேன். இது என்ன அளவு அப்படிங்கிற டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திரும்ப இந்த கப்ளர் கிட்ட ஹீட் பண்ணி இப்போ இந்த ரெடியூசரை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடச்சிருக்கு. இது ஒன்று மேலே ஒன்று இப்படி ஃபிக்ஸ் ஆக போகுது. இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுதான் மோப்பை ட்விஸ்ட் பண்ணும்பொழுது அந்த பிரஷ்ல இருக்கிற கயிறு மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல தான் வந்து படிஞ்சு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மோப் பிரஷ்காக செஞ்சோம் இல்லையா, அதை
அப்படியே எடுத்து இந்த பைப்பில் இந்த இடத்துல இப்படி வச்சு ஒரு ஜிப் டையை நல்லா போட்டு டைட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 2 நாடா மாதிரி வச்சோம் இல்லையா, அந்த இடத்த வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். சாதாரணமாக கையால் ஊசி நூல் வச்சு தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதை அப்படியே பரட்டி விட்டுக்கிறேன். இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, அதை இப்படி 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 எண்டையும் நூல் சுற்றி எடுத்துக்கிறேன். எப்போதுமே நூல் சுற்றினாக்கா அதில் இந்த மாதிரி க்ளூ வச்சு விட்டுருங்க, நூல் பிரியாமல் இருக்கும், லாங் லைஃப் வரும். இப்போ ஏற்கனவே ஒரு ரெடியூசர் காட்டினேன் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். இதில் இன்னொரு ஜிப் டையை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜிப் டை இப்படி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார இந்த எண்டை வச்சு ஜிப் டையை லாக் பண்ணி விட்டுடலாம். ஓகே, நம்மளுடைய ப்ரஷ் செட்டப், மோப் ஹெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ் செட்டப், அந்த ப்ரஷ் ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக அந்த மோபுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இதுக்கு மோபுக்கு அந்த லாங் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அது ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லாங் பைப் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த பைப்பை இந்த ரெடியூசரில் இதை சூப்பர் க்ளூவோ இல்லை பிவிசி க்ளூவோ போட்டு ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இதுவே நல்லா டைட்டாக தான் இருக்கும். இப்படியே வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ தான் நம்மளால் இந்த ப்ரஷ்ஷை தனியாக எடுத்து வாஷ் பண்ண முடியும். இல்லை இது வீணாக போயிடுச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வச்சுருந்தா தான் நமக்கு சரியாக வரும். இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியே டோட்டல் லிஸ்ட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. விலை ரொம்பவே கம்மி தான். நம்ம மோபை பக்கெட்டில் போட்டு நனைச்சிட்டு இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி தண்ணியை பிழிஞ்சு விடுவோம். அவுட்புட்டில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மோப் ரொம்ப நல்லா உழைக்கும். நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பல வருஷங்களுக்கு வரும். இந்த துணி ப்ரஷ்ஷை மட்டும் நம்ம ஒரு 2 months ஒன்ஸ் மாற்றினா போதும். அதனால் இதை எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்கும் போது இதை எக்ஸ்ட்ராவாக கூட ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்துருவோம். அப்படியே சூப்பராக மோப் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா உழைக்கும், நல்லா க்ளீன் பண்ணும், ரஃப் அடி அடிக்கலாம். இந்த பிவிசி பைப் ஒன்றுமே ஆகாது, வீணாகவே போகாது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிஸ்ட்டை பார்த்து வாங்கி நீங்களும் வீட்டில் ரொம்ப எளிமையாக செய்யலாம். இதுக்கு எனக்கு ஆன மொத்த செலவு 170 ரூபாய், 170 rupees ஒன்லி. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இது பல வருஷங்களுக்கு வரும். அதனால இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி செய்யுங்க. ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதுபோல் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். பயனுள்ளதாகவும் இருக்கும், பணமும் மிச்சமாகும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் மேலும் மேலும் நிறைய வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை அப்படியே தட்டி விடுங்க, அப்படியே ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.